அண்மை செய்தி. தஞ்சை மாவட்டம் வல்லம் பகுதியில் ஜல்லிக்கட்டு காளை முட்டி சிறுவன் உயிரிழந்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார். ஜல்லிக்கட்டு காளையை அடக்கினால் ரூபாய் 200 என உரிமையாளர் கூறியதாக குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சுபா. அதாவது தஞ்சையை அடுத்துள்ள வல்லம் சவேரியார் கோவில் தெருவை சேர்ந்தவர் இசைபாஸ். இவர் மகன் தீரன் பெனடிக். இவர் வல்லம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று பள்ளி முடிந்து திடீரென தீரன் பெனடிக் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அற்புதாபுரம் சாலையில் உள்ள ஒரு பண்ணை அருகே வெட்ட வெளியில் நின்று கொண்டிருந்த மாட்டை பிடிக்க முயற்சி செய்துள்ளார். அப்போது மாடு அவருடைய நெஞ்சில் குத்தியது. இதில் பலத்த காயமடைந்த மாணவர் நிலை குறைந்து இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்துள்ளார். உடனே அருகில் இருந்தவர்கள் மாணவனை மீட்டு சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலே மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து மாணவர்களின் உறவினர்கள் கூறுகையில், அப்பகுதியில் ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. அதன் உரிமையாளர் மாட்டிற்கு பயிற்சி அளிக்கும் நோக்கில் மாணவர்களிடம் மாட்டை அடக்கினால் 200 ரூபாய் தருகிறேன் என கூறுவதாகவும் பெற்றோர்கள் கூறுகின்றனர். பணத்திற்காக ஆசைப்பட்டு மாணவர்கள் காளையை அடக்கும் போது இந்த விபத்தானது நடந்திருக்கலாம். எனவே மாணவனின் உயிரிழப்பிற்கு காரணமான ஜல்லிக்கட்டு காளையின் உரிமையாளரை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இது குறித்து வல்லம் போலீசார் காவல் நிலையம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். சுபா, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.